வினாக்கள் விடைகள் அவையினுடைய கவனத்திற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். கேள்வி கேட்கின்ற உறுப்பினர்களுக்கு முதல் முறையாக பதில் சொல்கின்ற மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு மறைந்த தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் கலைஞர் அவர்கள் பதில் சொல்லும்போது முதல் கேள்விக்கு முதல் முறையாக அமைச்சர் அவர்கள் ஆம் இல்லை என்ற 2 பதில் தான் சொல்வார்கள். அதன்பின் உறுப்பினர்கள் ஒரு கேள்வி கேட்ட பின்பு அதை கேள்வியையும் உள்வாங்கி ஒரு பதில் சொல்வார்கள். இன்னொரு கேள்வியும் அவர்கள் கேட்டால் அதற்கு சரியான பதில் அனைத்தும். அதுபோக 2 துணை கேள்வி கேட்டால் கூட ஒரு மாண்புமிகு அமைச்சருக்கு அதிகபட்சம் 2.75-3 நிமிஷத்துக்குள்ள அது முடிஞ்சிடும். மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் சரி உறுப்பினர்களும் சரி எல்லாமே கேள்வியும் சுருக்கமாக இருக்க வேண்டும். அதற்குரிய பதில்களுமே என்ன கேள்வி கேட்கின்றார்களோ அதை உள்வாங்கி அதற்குரிய பதில் சுருக்கமாக இருந்தால் நன்றாக இருக்கும். சில விளக்கங்கள் தவிர்க்க முடியாத அளவுக்கு ஒரு பக்கம் அளவுக்கு இருந்தால் கூட அவையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். இன்று முதல் 1 மணி நேரம் சரியாக 9:30 மணிக்கு இப்போது ஆரம்பித்து 10:30 மணிக்குள் கண்டிப்பாக கேள்வி நேரம் முடிக்கப்படும். காரணம் அதன் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற சபை அலுவல்கள் காலம் தாழ்த்தி போவது வேதனைக்குரியதாக இருக்கின்றது. ஆகவே இன்று முதல் அதை தவறாமல் மாண்புமிகு உறுப்பினர்களும் அமைச்சர்களும் கேட்க வேண்டும். நம்முடைய மாண்புமிகு அவை முன்னவர் உட்பட சில அமைச்சர்கள் கூட அந்த வகையில் கலைஞர் வழியில் சில பதில்களை சொல்கின்றார்கள். அதை எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டு வினா எண் 71 மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ் சங்கபாண்டியன், மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, திருத்திய விடையை சொல்வதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ராஜபாளையம் நகர் பகுதியில் புதிதாக திருமண மண்டபம் அமைக்கின்ற இடமில்லாத காரணத்தால் அது இப்போது சாத்தியமாக இல்லை. மாண்புமிகு உறுப்பினர் தங்கபாண்டியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ராஜபாளையம் தொகுதி ஏழை எளிய பொதுமக்கள் மற்றும் விவசாய பெருமக்கள் அதிகம் கொண்ட தொகுதியாகும். எனவே திருமண மண்டபம் அமைக்க ஏதுவாக ராஜபாளையம் நகராட்சியில் பச்சைமடம் பகுதியில் வார்டு எண் 31 சர்வே எண் 1/57 2 ஏக்கர் நகராட்சிக்கு சொந்தமான நிலம் உள்ளது. மேலும் இந்த திருமண மண்டபம் அமைக்க ஏதுவாக நம்ம ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி நிதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 1 கோடி ரூபாய் வழங்க தயாராக உள்ளேன். மேலும் கூடுதலாக வரும் நிதியை ராஜபாளையம் நகராட்சி சார்பில் கொடுத்து மிகப்பெரிய அளவிலான குளிர்சார வசதியுடன் கூடிய திருமண மண்டபம் அமைக்க அமைச்சர் முன் வருவாரா என்பதை பேரவைத் தலைவராக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர் இடமும் இருக்கிறது, 1 கோடி ரூபாய் நிதியும் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி அவர் தருகிற பட்சத்தில் இதை பற்றி ஆராயப்படும். மாண்புமிகு உறுப்பினர் தங்கபாண்டியன். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, மாண்புமிகு நகராட்சியுடைய நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையம் தற்போது புதுப்பிக்கப்பட்டு திறப்பு விழாவுக்கு காண தயாராக நிலையில் உள்ளது. மேலும் இப்பேருந்து நிலையம் திறக்க தாமதமாவதால் கிராமத்துக்கு செல்லும் பொதுமக்கள் நகர பேருந்துக்காக வெயிலில் சாலையில் நின்று காத்திருக்கும் சூழ்நிலை உள்ளதால் புதுப்பிக்கப்பட்ட ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையத்தை விரைவில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நேரில் வந்து திறக்க முன் வருவாரா என்பதை பேரவைத் தலைவர் அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, மானிய கோரிக்கை முடிவிட்டவுடன் நமது மாண்பு உறுப்பினரோடு கலந்து பேசி ஒரு தேதி குறிப்பிட்டு உடனடியாக 10 நாட்களுக்குள்ளாக திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.